அடிச்சேன்னு சொன்னீங்க. ஏன் சைலண்ட் ஆயிட்டீங்க? அன்பு மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க. உங்களால நடக்க முடிஞ்சது, உங்களால பேச முடிஞ்சது நிஜமாவே இன்னைக்குதானா, இல்ல நேத்தா, இல்ல போன வாரமா, இல்ல ஒரு மாசம் முன்னாடியா? சொல்லுங்க ஆண்டி. நீங்க தான் நியாய தர்மம் பேசுறவங்களாச்சே. நீங்க எப்பவுமே உண்மைதானே பேசுவீங்க. எங்க பாக்கலாம்? கேக்குறால, பதில் சொல்லு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியலையா? அத்தை ஆடினது ஒரு சூப்பர் டிராமா. ஸ்வேதா, கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு சும்மா இருக்கியா? நடந்து வந்த ஃப்ராட் சொந்த குடும்பத்திலேயே நடிச்சு நம்ம எல்லாரையும் எந்த அளவுக்கு ஏமாத்திருக்கான்னு பாருங்க. ரகம், யாரை ஏமாத்துற? எதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ற நீ? அவங்க நினைச்சதை சாதிக்கணுங்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவாங்க. இப்பெல்லாம் மறைச்சிட்டு ரொம்ப சுலபமா மத்தவங்க மேல பழிய போட்டுருவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க, கேள்வியும் கேட்பாங்க. அதுக்கு இன்னைக்கு என் மேல கொலை பழிய சுமத்தினவங்க நாளைக்கு என்னையே கொலை பண்ண கூட தயங்க மாட்டாங்க. என்ன கத்தாதீங்க அன்பு. உங்க அம்மாவை பத்தி உங்களுக்கு தெரியாத இன்னொரு முகம் எனக்கு தெரியும். நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. வெண்ணிலா, அவன் கிடக்குறான், விடுமா. நீ யார பத்தியும் யோசிக்க வேண்டாம். நான் சொல்றேன், நீ இந்த வீட்டை விட்டு போக கூடாது. நீ இங்கேயே இரு. இல்ல அங்கிள், இதுக்கு மேலயும் என்னால ரிஸ்க் எடுக்க முடியாது. ஏன் மேல இருக்கிற வெறுப்பால தானே கண்மணி அன்புக்கு கட்டி வச்சாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல என்ன எப்படி இந்த வீட்டுல வச்சிருப்பாங்க? இதுக்கு மேலும் இந்த வீட்டுல நான் இருந்தா ஏன் உயிருக்கே ஆபத்து. இந்த உலகத்துல யார வேணாலும் நான் நம்புவேன், ஆனா சத்தியமா இவங்கள மட்டும் நான் நம்பவே மாட்டேன். இனிமே என்னால இங்க இருக்கவே முடியாது. நான் போறேன். வெண்ணிலா, தடுக்காதீங்க. வெண்ணிலா, நான் வாழ்க்கையிலே பண்ண பெரிய தப்பு எது தெரியுமா? உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுதான். நீ உன் வாழ்க்கையில பண்ண ஒரே நல்லது எது தெரியுமா? இந்த வீட்டை விட்டு போறேன்னு முடிவெடுத்தது. ஆனா இதுக்கு பின்னாடி கூட என்ன டிராமா இருக்குன்னு எனக்கு தெரியல. அன்பும் அவர் அம்மாவும் உன்கிட்ட போட்ட டிராமாவை விட நான் ஒன்னும் பெருசா நடிச்சிடல கண்மணி. நான் இந்த வீட்டுக்கு வந்த முதல் நாள்ல இருந்து ஓ நல்லதுக்காக மட்டும்தான் யோசிச்சேன். யாரு நீ? ஏன் நல்லதுக்காக? இப்படி சொல்றதுக்கு உனக்கு கூச்சமா இல்ல? நீ அன்பு கூட இருந்த கசப்பான வாழ்க்கைய மறந்துட்டு பேசுற. இல்ல, நான் எப்பவும் அவர் கூட சந்தோஷமா தான் இருந்திருக்கேன். நீ தான் உன் கடந்த காலத்தை மறந்துட்டு பேசிட்டு இருக்க. உன் மனசாட்சிய தொட்டு சொல்லு. தாலி கட்டின முதல் நாள்ல இருந்து நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அன்பு கூட நீ சந்தோஷமாவா இருந்த? என் கண்ணு முன்னாடியே எத்தனை தடவை அவர் உன்னை திட்டி அவமானப்படுத்தி நீ அழுதிருப்ப. வெக்கமா இல்ல? உன் மேல உயிரா இருந்தா அன்போட மனச அடிச்சு நொறுக்கிட்டு அந்த தினேஷ நம்பி போய் உன் வாழ்க்கையை இழந்து நின்ன நீ. அவன் உன் காதல மட்டுமா கொச்சப்படுத்தினா? உன்னையெல்லாம் பணத்துக்கு வித்தான். மானத்தை காப்பாத்திக்க முடியாம நீ உயிருக்கு போராடிட்டு இருந்தப்போ உன்னை ஓடி வந்து காப்பாத்துனது யாருடி? அன்பும் நானும் மட்டும் அன்னைக்கு அங்க வராம போயிருந்தா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? என்னைக்காவது அதை யோசிச்சு பாத்திருப்பியா? பாத்திருக்க. உங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கூட செட் ஆகாதுன்னு தெரிஞ்சதும் அதுல இருந்து அவங்க ரெண்டு பேரையும் விடுவிக்க பார்த்தேன். என்ன இந்த உலகத்தை விட்டேல அனுப்ப பாத்திருக்க. அதுவும் அத்தை என் மேல போடுற பழி. ஏய், போதும், நிறுத்தடி. உன்னை என் உயிர் தோழியா நினைச்சேன். கடைசியில ஏன் உயிரை எடுக்க துணிச்சிட்டல நீ? அத முதல்ல கிளம்பு. இனிமே தப்பி தவறி கூட இந்த வீட்டு பக்கம் வந்துடக்கூடாது. போறேன். ஆனா இதோட இவ ஒழிஞ்சான்னு மட்டும் நீ சந்தோஷத்துல ஆடாத. கூடிய சீக்கிரமே இங்க நான் திரும்ப வருவேன். ஆனா நான் வர்றப்போ நீ இங்க இருக்க மாட்ட. என்ன சேலஞ்சா? பின்ன எனக்கு உரிமையானதை விட்டுட்டு நான் அப்படியே போயிடுவேன்னு நினைச்சியா? எனக்கு தேவையான விட்டு கொடுக்க முடியாது. அது சாகுற வரைக்கும் உனக்கு நிறைவேறாத கனவா மட்டும்தான் இருக்க முடியும். பாக்கலாம். இப்போ உனக்கு கிடைக்கும் டெம்பரரியான சந்தோஷம் தான். அன்பு உனக்கா இல்ல எனக்கான்னு இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும். வீட்ல அன்புக்கு பொண்டாட்டியா நான் சந்தோஷமா வாழ்ந்து காட்டதான் போறேன். உன் தோல்விக்கு நீ ரெடியா இரு. ஃப்ரெண்டு நல்லபடியா வாழ்றத பார்த்து சந்தோஷப்படாம அவ வாழ்க்கைய அழிக்க நினைக்கிற ஒரு ஃப்ரெண்ட நான் இப்பதான் பாக்குறேன். நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸா தானே இருந்தோம். ஆனா உன் தப்பான புத்தியால நீ அதை கெடுத்துக்கிட்ட. ஒரு நல்ல நட்பு நீ இழந்துட்ட. உனக்கு இருந்து எப்படி பிரிக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கல நீ?
நீ எல்லாம் இந்த உலகத்திலேயே பிறந்திருக்க கூடாது. என் கண்ணு முன்னாடி நிக்காத. வெளியே போடி முதலாத. வெளியே போடி முதல்ல.